இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது டேட்டா அப்படி என்று சொல்ற இந்த ஒரு பேசிக் திங், இந்த கான்செப்ட். இந்த டேட்டான்றது நாங்க எப்படி டைப்ஸா டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் இந்த டேட்டா அப்படின்றது ஒவ்வொரு டைப்புக்கும் ரியல் மீனிங் என்ன, இதை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ செஷன். ஸோ முதலாவது டேட்டா அப்படின்றது டேட்டா இஸ் சிம்பிள் ரெக்கார்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், இமேஜஸ் அண்ட் அதர்ஸ் that are processed form information. ஸோ நாங்கள் ஒரு தகவல் ஒன்று எடுக்க வேணும், இன்ஃபர்மேஷன் ஒன்றை எடுக்கணும்னு சொல்லிக்கல எங்களுக்கு ஒரு டேட்டா வந்து கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. பட் பிஃபோர் தட் டேட்டான்றது பேசிக்கான ஒரு நாலேஜ் எங்களுக்கு தாரதா இருக்கு. இப்படி பேஸ் நாலேஜை தரப்போற டேட்டாவை நாங்க நிறைய டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ உண்மையில டேட்டாவை என்னென்ன டைப்பா டிவைட் பண்ணலாம்ன்றது எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லாஸ்ட் போஸ்டா நான் இதுல பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த டேட்டாவை எப்படி நாங்க டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம்ன்றதுக்கான சரியான ஒரு ஹைரார்க்கியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல டேட்டான்றத குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் டேட்டான்றது நாங்க நம்பர்ஸால மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாஸ். இதை நாங்க குவான்டிடேட்டிவ் டேட்டான்ற கேட்டகரியால எடுத்துக்கொள்வோம். So quantitative data means these are the data we can measure by the numbers. So data that can be measured with numbers such as duration or speed. Numbers ஆல நாங்க மெஷர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாம் குவான்டிடேட்டிவ் சொல்லியும், நம்பர்ஸ் ஆல நாங்க மெஷர் பண்ண முடியாத டேட்டா எல்லாம் குவாலிட்டேட்டிவ் சொல்லியும் ரெண்டா டிவைட். So non-numerical data, that is categorical such as yes or no or responses, eye color, like that way. So qualitative data அங்க நம்பர்ஸ் ஆல மெஷர் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்டுக்காக எடுத்த 72 என்ற மார்க்ஸ் நாங்க எடுப்போமா இருந்தா இது ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. தென் ரெட் கலர்ன்றது எடுத்தீங்கன்னா ரெட்ன்றது ஒரு டேட்டா, இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா பிகாஸ் வி கான்ட் மெஷர் வித் நம்பர்ஸ். இப்படி ரெண்டா நாங்க பேஸா டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் நாங்க குவான்டிடேட்டிவ் டேட்டாவை இன்னும் ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். அதாவது நம்பர்ஸால மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாவை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணலாம், டிஸ்கிரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. உண்மையில டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்ல வாரது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வாரது எல்லாமே டிஸ்கிரீட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம், நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ், நம்பர் ஆஃப் மொபைல் போன்ஸ், ஏதாவது ஒரு எண்ணிக்கையை நாங்க சொல்லுவோமா இருந்தா அதை நாங்க டிஸ்கிரீட் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லிக்கொள்வோம். கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்றது the numbers that can be broken down such as height, weight. So height, weight, length இது எல்லாமே வந்து நாங்க சின்ன சின்ன பார்ட்ஸா டிவைட் பண்ணக்கூடியதான வேரியபிள். நம்பர் ஆஃப் இல்லாமல் மிச்சம் எல்லாமே கண்டினியூஸ் டேட்டாவா தான் இருக்கு. ஹைட், வெயிட், லென்த் எல்லாமே வந்து கண்டினியூஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா. தென் இந்த கண்டினியூஸ் டேட்டாவை நாங்க ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணிக்கொள்ளலாம், இன்டர்வல் டேட்டா தென் ரேஷியோ டேட்டா. இன்டர்வல் டேட்டா அப்படின்றது வந்து நம்பர்ஸ் வித் known differences between variables such as time. டைம் மாதிரியான ஒரு ஸ்லாட்ஸ், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் மட்டும், இப்படி ஒரு இன்டர்வல் மாதிரி வருமா இருந்தா வீச்சுன்னு சொல்லிக்கலாம், ரேஞ்ச். This data can be considered as interval data. Then ratio ன்னு சொல்ல வாரது numbers that have measurable intervals where the difference can be determined such as height, weight. உண்மையில் அக்யூரேட்டா நாங்கள் அந்த பர்டிகுலர் டைம் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிக்கல, அதை நாங்கள் ரேஷியோ டைப்பான ஒரு கண்டினியூஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ ஹைட், வெயிட் எல்லாமே வந்து ரேஷியோ டேட்டாவா எடுத்துக்கொள்வோம். டைம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இன்டர்வல் டேட்டான்னு எடுத்துக்கொள்வோம். தென் இதை விட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் வார விஷயம் எல்லாம் டிஸ்கிரீட் டேட்டான்ற கேட்டகரியில் எடுத்துக்கொள்வோம். ஸோ தீஸ் ஆர் த குவான்டிடேட்டிவ் டேட்டா டைப்ஸ். தென் குவாலிட்டேட்டிவ் எடுக்கல நாங்க இதை ரெண்டு விதமா எடுக்கலாம், நொமினல் தென் ஆர்டினல் அப்படின்னு ரெண்டு டைப்பா எடுக்கலாம். நொமினல் அப்படின்றது உங்களுக்கு நேமாலே தரும்.
data used for naming variables such as hair color, then shapes. Shapes means circle, square, rectangle, triangle. இதெல்லாமே வந்து nominal data. Ordinal data அப்படின்றது வந்து data used to describe the order of values such as 1 is equal to happy, 2 is equal to neutral, then 3 is equal to unhappy. Then ratings கொடுக்குற மாதிரி. உதாரணத்துக்கு நல்ல உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கல ஏன்றது வந்து நல்ல ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏ என்று சொல்லியும், தென் ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு பி என்று சொல்லியும், ஓகே நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் என்றா சி என்று சொல்லியும், வேர்ஸ்ட் என்று சொல்லிக்க டி என்று சொல்லியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று நாங்க யூஸ் பண்ணி ஏபிசிடி என்று சொல்லி ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் கொடுப்பமா இருந்தா, ஒவ்வொரு கிரேடுக்கும் கொடுப்பமா இருந்தா வி கால்ட் ஆஸ் ஆர்டினல். சம்டைம் நாங்க மார்க்ஸை வந்து 75, 80 என்று சொல்லாமல் ஏ, அதுக்கு மேல இருந்தா ஏ பிளஸ், சம்டைம் ஏ மைனஸ், பி பிளஸ், இப்படி நாங்க மார்க்ஸை நோட்டேட் பண்ற மெத்தட் கூட உண்மையில ஆர்டினல் மெத்தட் டேட்டா. இது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. டேட்டாஸை நாங்கள் இப்படி டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் டேட்டா, தென் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. தென் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை நாங்கள் டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா டிவைட் பண்றோம். கண்டினியூஸ் டேட்டாவை இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ டேட்டா. டைம் ஸ்லாட்ஸ் சம்மந்தப்படுறது இன்டர்வல், அப்படி இல்லாமல் ஹைட், வெயிட் எல்லாமே ரேஷியோ. தென் நம்பர் ஆஃப் ஃபண்ட் வாரதெல்லாம் டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லி. குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை நாங்கள் நாமினல் டேட்டா, தென் ஆர்டினல் டேட்டான்னு சொல்லி டேட்டா அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் நாங்க டிவைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் போட்டோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணி இந்த போட்டோல இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷனை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே டேட்டா பற்றிய ஒரு ஜெனரல் ஐடியா. தென் நாங்க மெட்டா டேட்டா என்ற கான்செப்டுக்கு வருவோமா இருந்தா, மெட்டா டேட்டான்றது metadata is defined as information that describes and explains data. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குன்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற நேம் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற அட்ரஸ் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற மொபைல் நம்பர் என்ன, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ற மெட்டா டேட்டா. ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்க போறது ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ண போறது இன்னொரு டேட்டா, இந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ண போறது இன்னொரு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் சம்பந்தமான ஸ்டூடெண்ட் ஐடி என்றது ஒரு டேட்டா, தென் அந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கான நேம்ன்றது இன்னொரு டேட்டா, அந்த நேமுக்கான அட்ரஸ்ன்றது இன்னொரு டேட்டா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வி கால்ட் ஆஸ் மெட்டா டேட்டா. உண்மையில மெட்டா டேட்டான்றது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஒரு டேட்டா பற்றி இன்னொரு டேட்டா டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்வோம் மெட்டா டேட்டான்ற நேமால சொல்றோம். டேட்டா that classifies another data or explains another data, we called as metadata. So இது எல்லாத்தையும் நாங்க ஒரு ஜெனரலான டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், இந்த இடத்துல ஒரு சாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கு. Consider the following data, then which of the following is correctly categorizes the above data. ஒரு சாம்பிள் கொஸ்டின் நாங்கள்ட்ட கேட்டிருக்கீங்கன்னா ஏபிசி என்று ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நாங்கள் சரியான ஆன்சரை வந்து டிட்டர்மின் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஏ ஸ்டேட்மெண்ட் நாங்க பார்த்துட்டு வர போறோம். டெம்பரேச்சர் வேல்யூஸ் கிவன் பை அ சென்சர். ஸோ டெம்பரேச்சர் வேல்யூஸ் அப்படின்றது உண்மையில இது ஒரு குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவான்னு பார்ப்போமா இருந்தா இது ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா. தென் இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ள இது என்ன டைப்பா டிவைட் ஆகலாம்னு சொன்னால் கண்டினியூஸ் டேட்டாவா எடுக்கலாம். பிகாஸ் டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோமா இருந்தா அது ஒரு நம்பர் ஆஃப் வந்திருக்கணும், நம்பர் ஆஃப் சென்சர்ஸ் அப்படி வந்திருக்கணும். ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கும். ஸோ ஏபி என்ற ரெண்டு ஆன்சர் ஓகே இருக்கு. தட் மீன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ராங், ஃபோர்த் ஆன்சர் ராங், ஃபிஃப்த் ஆன்சர் ராங். மெட்டா டேட்டான்னு சொல்லிக்கல இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண டேட்டாவா இருக்கு. ஸோ தென் கிரியேட்டர்ஸ் நேம் அண்ட் த டேட் ஆஃப் கிரியேஷன் of file saved in a computer. Create name, then the creator's name பற்றிய இன்னொரு explanation வர்றபடியால then metadata என்றது possible ஆன answer. Collection of posts and responses shared on a social media platform. So social media platformsல இருக்கிற டேட்டா எல்லாமே உண்மையில big data. Big data என்று நாங்க பார்க்க போறது உண்மையில
ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆன டேட்டா. தட் டேட்டா வி கால்ட் as பிக் டேட்டா. ஸோ இந்த பிக் டேட்டா பற்றிய தனி யூடியூப் வீடியோ எங்களோட சேனல்ல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை கொடுத்து பிக் டேட்டான்ற டீடைல்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ பிக் டேட்டா அப்படின்றது உண்மையில 3V கன்செப்டை பேஸ் பண்ணதா இருக்கும். இந்த பிக் டேட்டா கன்செப்டை நாங்க யூஸ் பண்ணி நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ற ஐடியா எல்லாமே நாங்க இங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தேர்ட் ஆன்சர் தான் இதுக்கு சூட்டபிளான ஆன்சரா இருக்கும். கண்டினியூஸ் டேட்டா, மெட்டா டேட்டா அண்ட் பிக் டேட்டா. இதுதான் இதுன்ற சரியான ஆன்சரா இருக்கும்.